கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணும் பொழுது தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாய் இருந்து அங்கு தப்புவித்ததை எண்ணி இவர்கள் துதிப்பதாக நாம் இந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை விடுவித்ததையும் தப்புவித்ததையும் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கு எப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாய் இருந்தார் என்றால், தன்னிலும் பலவான்களாய் இருந்தவர்கள் மத்தியிலே, பலத்த சத்துருவுக்கு மத்தியிலே, பகைஞருக்கு மத்தியிலே இவர்களுக்கு ஆதரவாய் நின்று இவர்களை விடுவித்தார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது, நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் ஒருவனும் தீங்கு செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆதரவை வாஞ்சித்து சங்கீதக்காரன் நிற்பதை நாம் கவனிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 116ஆம் வசனத்திலே, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும், என்னை ஆதரித்தருளும் என்று கெஞ்சி நிற்கிறார். நாம் ஆதரிக்கப்பட வேண்டுமென்றால் கர்த்தருடைய ஒரு வார்த்தை நமக்கு போதுமானதாகவே இருக்கிறது. கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நமக்கு உதவி செய்வாரானால், நமக்கு ஆதரவாய் இருப்பாரானால், பெலிஸ்தியன் நம் வழியாய் வருவதில்லை, அசீரியன் நம்மை தொடுவதில்லை. இதை நாம் ஏசாயா 37ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கு அசீரிய ராஜாவாகிய சனகரிப்புடைய பயமுறுத்தலினாலே எசேக்கியா அங்கு தேவனிடத்திலே மன்றாடுகிறான். அங்கு எசேக்கியா ஸ்தானாதிபதிகள் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக அவன் விரித்து வைத்து அந்த சனகரிப் சொன்ன அத்தனை நிந்தையான வார்த்தைகளையும் தேவ சமூகத்திலே போய் சொல்லுகிறான். சொல்லி, கர்த்தாவே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும் என்று சொல்லி அங்கு விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் நிந்தித்ததை மனுஷனிடத்திலே சொல்லவில்லை, கர்த்தருடைய சமூகத்திலே போய் விரித்து வைக்கிறான். இப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை அனுப்பி அவனுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, ஆகவே அந்த அசிரிய ராஜா உன் நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பதில்லை, இதன் மேலே அம்பு எய்வதும் இல்லை, அவன் கேடகத்தோடு வருவதில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் தான் வந்த வழியே திரும்பி போவான். நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு இந்த நகரத்தையும் ரட்சிக்கும்படிக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட பின்பு அங்கு 38ஆம் அதிகாரத்திலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிறான். அப்பொழுதும் ஏசாயா தான் வந்து சொல்லுகிறார், இப்பொழுது நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே அப்பொழுதும் அவன் மனிதர்களிடத்திலே போவில்லை, சுவர்பிரமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி அவன் அழுகிறான். அப்பொழுது கர்த்தர் மறுபடியுமாய் சொல்லி அனுப்புகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன் நாட்களோடு 15 வருடத்தை கூட்டுவேன், இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய ஆதரவை அங்கு தன்னுடைய ஊழியக்காரன் மூலம் வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம் பட்சத்திலிருந்து நமக்கு ஆதரவாய் இருப்பார். நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வார்த்தைகளின் மேலே பிரியமாயிருப்பாரானால் நம்மை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நம்மை தப்புவிப்பார். நாம் ஜல பிரவாகத்தில் இருந்தால் கூட நம்மை தூக்கிவிட அவர் போதுமானவராகவே இருக்கிறார். நமக்கு ஆதரவாய் இருக்கிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்க விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மையே நம்பி ஜீவிக்க, ஆண்டவரே, எங்கள் காரியங்களை உம்முடைய சமூகத்திலே விரித்து வைக்க, உம்மிடத்திலே எங்களுடைய காரியங்களை சொல்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் எங்களுக்கு ஆதரவாய் இருந்து எங்களை தப்புவிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.